Hi students, நம்ம வந்து next lesson grammarல lesson 7 பார்க்க போறோம். properly grammar தான் இதுவும். அடுத்து பாருங்க இது வந்து என்னது அப்படினா case endings அதாவது case endingsலயே ஆறாம் வேற்றுமை உருபை பத்தி பார்க்க போறோம். அதுக்குன்னு தனியா ஒரு லெசனே கொடுத்துட்டாங்கன்னா அந்த வேற்றுமை உருபுக்கு நமக்கு வந்து எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குங்கறத நீங்க பாத்துக்கோங்க. ஆறாம் வேற்றுமை உருபு அப்படிங்கிறது என்ன அப்படினா கா கே கி இந்த மூணு தான் ஆறாம் வேற்றுமை உருபுன்னு சொல்லுவாங்க. இந்த கீழ போட்டுருக்காங்க பாருங்க. கா கே கி அதாவது ஒரு சொல்லை அடுத்து வரும் பெயர்ச்சொல் ஆண்பால் ஒருமையாய் இருந்தால் அங்கு கா உபயோகிக்கப்படும். ஒரு சொல்லை அடுத்து வரும் பெயர்ச்சொல் பெண்பால் ஒருமையாய் இருந்தால் அங்கு கி உபயோகிக்கப்படும். அதே போல அது ப்ளூரலா இருந்தாலும் ரெஸ்பெக்டட் பர்சனா இருந்தாலும் அங்கு கி உபயோகிக்கப்படும். இது வந்து பின்னாடி இருக்கு. நான் இதை ரீட் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு பின்னாடி அதை நான் சொல்றேன். அதாவது ராம் கா லடுக்கா ராமனுடைய பையன், ராம் கே லடுக்கே ராமனுடைய பையன்கள், ராம் கி லடுக்கி ராமனுடைய பெண், ராம் கி லடுக்கியாங் ராமனுடைய பெண்கள், சீதா கா பாயி சீதையின் சகோதரன், இப்ராஹிம் கி காய் இப்ராஹிமினுடைய பசு, ராம் கே घर में ராமனுடைய வீட்டில். அடுத்தது சீதா கே बच्चों का சீதையினுடைய குழந்தைகள் குழந்தைகளின் அப்படின்னு வரும்ல. கா கொடுத்துருக்காங்க இல்ல, அப்போ குழந்தைகளின் வரும். அடுத்தது நம்ம இதுக்கு உண்டான இதை நான் பார்த்ததுல ஒரு சொல்லை அடுத்து வரும் பெயர் சொல் ஆண்பால் ஒருமையாக இருந்தால் அங்கு கா உபயோகிக்கப்படும். அதாவது கா கே கி அது எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றது தான் இந்த ஏழாவது. கே அதை அடுத்து வரும் பெயர் சொல் ஆண்பால் பன்மையாய் இருக்கும் பொழுது காவை அடுத்து வரும் பெயர் சொல் ஏதாவது ஒரு வேற்றுமை உருவை கொண்டதாய் இருக்கும் பொழுது கா என்பது கே என மாறிவிடும். அதாவது ராமனுடைய பையன்கள் அப்படி பார்த்தோம்லைக்கும். அப்போ ஆண்பால் பன்மையா இருக்கும் பொழுது காங்கிறது கேன்னு மாறி வரும். அதே போல கி அதை அடுத்து வரும் பெயர் சொல் பெண்பாலா இருந்தால் ஒருமை பன்மை இரண்டு இருக்குமே. நான் சொன்னேன்ல, அதாவது கியா அதாவது ப்ளூரல்ல வந்தாலும் கீ தான், ஒருமையில வந்தாலும் கீ தான். அதே இது ரெஸ்பெக்டட் பர்சன் சொல்லும்போது இதுல வந்து கீ தான் வரும். அப்போ இரண்டிற்கும் முன்பாக உபயோகிக்கப்படும். இதுல உங்களுக்கு வந்து இதுல கோடிட்ட இடங்களில் தகுந்த ஆறாம் வேற்றுமை உருபுகளை அமைக்கவும். இது வந்து எக்ஸசைஸ் லெசன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அதாவது ஆண்பால் ஒருமையாக இருந்தால் கா போடணும், ஆண்பால் பன்மையாக இருந்தால் கே போடணும், பெண்பால் ஒருமையாக இருந்தால் ஈ சவுண்ட் வரணும், அதாவது கீ அப்படிங்கிறத போடணும். அதே இதில் ப்ளூரல் வந்தாலும் கீ தான் அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து பேசிக் இது அதுதான். அதை வச்சு நம்ம இதை எழுத போகிறோம் பாருங்க. மை கோபால் கா பாயிக்கும் நான் கோபாலின் சகோதரன், ஷரீஃப் கே இதை வந்து என்ன கொடுத்துருக்காங்க दो கொடுத்துருக்காங்க. இது ப்ளூரல். ஸோ ஷரீஃப் கே दो भाई மைசூர் में रहते हैं ஷரீஃபினுடைய இரண்டு சகோதரர்கள் மைசூரில் வசிக்கிறார்கள். आप डैश लड़की डैश नाम क्या है आप की लड़की आपका ना आपका लड़की ஏன்னா लड़कीங்கிறது ஒருமை. இதை வந்து இதை வச்சு பார்க்க கூடாது. आपका लड़की की नाम क्या है அப்படி பார்க்கணும். ஓகேவா? இப்படி நம்ம ஒவ்வொரு இதுக்கும் நம்ம வந்து இதுக்கு ஆறாம் வேற்றுமை எழுதி அதுக்கு உண்டான ஆன்சரை நம்ம இதை எழுதணும். இதை போட்டு பாருங்க. இந்த எக்ஸசைஸை 10 இது வரைக்கும் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சப்போஸ் டவுட் வருது இந்த லெசனை வச்சே நீங்கள் போடணும். போட்டு பார்த்துட்டு சப்போஸ் டவுட் வருது அப்படின்னா பின்னாடி ஆன்சர் இருக்கும். நான் எத்தனை பார்ப்போங்கிறத இந்த கிராமர் முடிகிற டயத்தில் நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்போ அதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. கீழ்கண்டவைகளை கொண்டு முழு வாக்கியங்கள் அமைக்கவும். நாராயண் கி பக்யன் என்ன போடலான்னு பார்த்து நீங்கள் இது பண்ணணும். அதாவது கீழ்கண்டவைகளை கொண்டு நாராயண் கி பகன் வடிகை நாராயணனுடைய சகோதரி பெரியவள் அப்படி சொல்லலாம். அப்போ பிதாஜி கா தப்தர் दूर है அப்படி போடணும். அடுத்தது பாரத் கா இதிகாஸ்
புராணா है அதாவது பாரதத்தினுடைய இதிகாசம் பழமையானது அப்படிங்கிற இதை மாதிரி நீங்கள் வந்து சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணி எழுதணும். அதுக்கு தான் இதை கொடுத்துருக்காங்க. இது ஆண்பாலா பெண்பாலா பார்த்து அதுக்கு என்ன போடணும் அதை பார்த்து எழுதணும். சென்டென்ஸ் மேக் பண்ணி எழுதணும். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸசைஸாக இது வந்து இருந்து நம்ம வந்து இந்த 6ஆம் வேற்றுமை உறுப்பு என்னங்கிறத நம்ம இதில் எழுதி பார்த்துக்கலாம். அடுத்தது கீழ்கண்ட வாக்கியங்களில் தவறாக கையாளப்பட்டிருக்கும் 6ஆம் வேற்றுமை உறுப்புகளை திருத்தவும். சரி, நான் இப்போ உங்களுக்கு 2 சென்டென்ஸ் நான் சொல்லித்தரேன் பாருங்க. नारायण के बगिन की नाम सुशीला है. नारायण के बगिन वरादिल नारायण का बगिन की नाम सुशीला है वரும். ஏன்னா நாராயண் வந்து சிங்குலர், ஸோ கா தான் அந்த இடத்துல வரணும். பிதாஜி கா தப்தர் வராது, பிதாஜி கே வரும். பிதாஜி கே தப்தர். ஏன் இந்த இடத்துல வந்து அப்படி வரணும் அப்படின்னா பிதாஜிங்கிறது மரியாதைக்குரிய பவுல். ஸோ கே தப்தர் மே 4 நௌக்கர் ஹைன் அப்படின்னு போகணும். இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு சென்டென்ஸும் பார்த்து அதை கரெக்ட் பண்ணி எழுதணும். அப்படி சப்போஸ் தெரியலை அப்படிங்கிற பட்சத்தில் தான் நீங்கள் வந்து பின்னாடி இருக்கிற ஆன்சரை பார்க்கணும். ஓகே, இந்த லெசனுக்கு அடுத்த லெசனை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.